லாவண்யா வந்து ரொம்ப எங்களை தொல்லை பண்ணது. கதை சொல்லு அப்படின்னா செல்லுல பாட்டை போட்டு நீ தூங்கிட்டு இருக்க. கோவமா இல்ல வெக்கமா? ஐயோ நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஃபைல்ஸ் வந்து சரியா போயிடும். ஃபைல்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா டெலீட் பண்ணாதீங்க. இந்த டே கேம் சாப்பிட்டீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். புரியுதா? இது யார்ட்டும் சொல்ல மாட்டேன். பாருங்க சூப்பராக மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், அப்பளம், அதுக்கப்புறம் கூட்டு, புடிக்கரணை குழம்பு, காலிஃப்ளவர் ஃப்ரை. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, லாவண்யா வந்து ரொம்ப எங்களை தொல்லை பண்ணத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, லட்சுமி பாப்பாவை வச்சுக்கின்னு அவளை மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம். பக்கத்துல தான். அழும்போது மட்டும் பால் கொடுத்துக்கலாம். என்னடி தங்கம் இங்கே இருக்கிறீங்களா? பப்ளு ஓய் இங்கே பாரு என்ன பாரு, எங்களை பாருங்கடி. கேமரா பார்க்க மாட்டேன் போடா. கோச்சிக்கிச்சா பாப்பா? என்னடி கோச்சிக்கினீங்க? ஐயோ இங்கே பாருங்க, கோச்சிக்கினீங்களா? மாமா மேலே கோச்சிக்கினீங்களா? கோபம் வந்துச்சா பாப்பாக்கு? கோவமா இல்லை வெக்கமா? ஐயோ நானும் ரமேஷும் சிரிச்சோம்னா பயங்கரமா பயந்து போயிடுவா பாப்பா. அது பாருங்க எப்படி பாக்குது பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். அம்மா ஒரு கதை சொல்லவாடா? பாப்பாக்கு ஒரு கதை சொல்லலாமா? சொல்றீங்களாடா? கதை கதை கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா. வேணாமா, அந்த கதை வேணாமா? சரி பாப்பா. ஒரு ஊர்ல ஒரு ஆயாவா. அந்த ஆயா என்ன பண்ணுச்சான்? வடை சுட்டுக்கிட்டே இருந்துச்சான். அதுவும் வேணாமா? வேற என்ன வேணும்? ஆமா, பகல்ல வந்து நாங்க வேடிக்கை பார்ப்போம். உலகமே தெரியுது பாப்பா உங்க வாயில. நல்ல பிள்ளை. இந்த பிள்ளை வந்து ரொம்ப தங்கமான பிள்ளை. என்ன சொல்கிறோமோ அது அப்படியே கேட்கும். ஜெய்ஹிந்தெல்லாம் சொல்லும் பாப்பா. நாங்கள் சொன்னோம்னா அப்படி கை இப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லும்? கைவீசம்மா. கைவீசுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். குழந்தைங்கக்கிட்ட எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பேசணும். அதுங்களுக்கு எல்லாமே சொல்லணும், கதை சொல்லணும், பாட்டு பாடணும், எல்லாமே. செல்லில் பாட்டு போட்டு வைக்கக்கூடாது. கதை சொல்லு அப்படின்னா செல்லுல பாட்டை போட்டு நீ தூங்கிட்டு இருக்க. குழந்தை காலையில அந்த குழந்தை நம்பாதீங்க, அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. காலையில குழந்தை லைட்டா அப்படி சிரிச்சு நான் டக்குன்னு ஒரு பாட்டை போட்டு பக்கத்துல அப்படின்னா நீ பாடுறதே இல்ல பாப்பாக்கு, அப்படிதானே? எப்பவுமே குழந்தைங்க கிட்ட அதுக்கு புரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு புரியாது. நாங்கள் வந்து பாப்பா கூட வந்து பிறந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்தே நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். எனக்கே சில நேரம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவளுக்கு சீக்கிரமாக நாங்கள் பண்ணுற எல்லாமே புரியுது. நான் பேசுறது, ரமேஷ் பேசுறது, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி, அவங்க அப்பா வந்து வீடியோ கால் பேசினா அப்படி ஒரு சிரிப்பாங்க. ஐயோ மச்சூரி மாமா எங்கம்மா? மச்சூரி மாமா எங்க? சூரிமா வெக்க வந்துச்சாங்க குழந்தைக்கு. சூரி மாமாவை கூப்பிட்டோன்னே மச்சூரி கூப்பிடு. நாங்கள் வந்து ரமேஷை வந்து வீட்டில் சூரியன் கூப்பிடுவோம். அந்த பேர் தான் இவளுக்கு வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குறோமோ, அதை வந்து சீக்கிரமாக குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டேலண்டான ஒரு குழந்தைங்களா வளர்க்குறது வந்து பார்த்தீங்க, நான் கதை சொல்கிறேன்னு நினச்சிட்டா.
எவ்வளோ ஒரு டேலண்டான குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அப்படின்றது வந்து நம்ம அம்மா கிட்ட தான் இருக்குது. அப்பா கிட்ட கூட கம்மி தான், அம்மா கிட்ட தான் இருக்குது. எப்பவுமே மத்தியானம் லஞ்ச் வந்து வீடியோ எடுக்கிறதுனா அப்படியே தள்ளி 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 நான் ஒரு வேலை பார்க்க, ரமேஷ் ஒரு வேலை பார்க்க, இப்படியே கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் எடுப்போம். இதில் வந்து சாதம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காவும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருக்கேன், கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து புடி கருணக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். புடி கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். பாருங்க, கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து வந்து 1/4 டீஸ்பூன். பாருங்க, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து பூண்டும் கருவேப்பிலையும் இருக்குது. பாருங்க, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஒரு தூங்கி எழுந்து வந்து உக்காந்துருக்கு. யாருன்னு பாருங்கள். பாப்பா மாதிரி ஒரு சமத்து குட்டி எங்கேயுமே இல்லை. இந்த பாருங்க, ஜெயந்தி தூங்கி எழுந்து உக்காந்துருக்கு. இந்த பாருங்க, வேலை ஏமாற்றிட்டு குழந்தைய வச்சுட்டுருக்கேன்னு ஒன்று பத்துன்ருக்கு. இந்த வேலை தான் நடக்குது. பாருங்க, உண்மையை சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னதுக்காக இப்போ வந்து பேசுகிறாலாம். ஏன்னா அப்போ தான் நான் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இறக்கியிருக்கேன். இதில் பச்சரிசி மாவு போட்டு இப்படி பரட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேகி மசாலா. இதில் செய்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் நான் இதில் செய்கிறேன். வேறு எதுவுமே இதில் நம்ம போட வேணாம். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். சால்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு, சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு சாரீ கட்டியிருந்தீங்கன்னா அது செம்மையாக இருந்தது, நிறைய கமெண்ட்ஸு. ஓ அப்படியா? எந்த சாரீ எனக்கு தெரியலையே. அந்த எல்லோவில் கோடு போட்ட சாரீ. அந்த சாரீ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுவும் மல்லிப்பூலாம் வச்சுட்டு மங்களகரமாக இருக்கீங்க, மங்களகரமாக மல்லிப்பூல ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் யாரும் போடல, இது நானே சொல்லுது. ஆனால் வந்து நல்லா இருக்கு, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த சாரீக்காகவே வந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மஞ்சள் சாரீ இல்லைனாக்கா பச்சை இல்லைன்னா ரோஸு இந்த மாதிரி எடுக்கிறீங்க, அதான் பிங்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எனக்கு மஞ்சள் பிடிக்கும்னா, எனக்கு வந்து கட்டினா அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மஞ்சள் எடுப்பேன். அதே மாதிரி பிங்க் வந்து எனக்கு பிடிச்ச கலரு, அதுக்காக அதை எடுப்பேன். லைட் பச்சையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது போனோன்னு இந்த பசங்கள்லாம் கூட இந்த கலர் எடுங்க அந்த கலர் எடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் எந்த கலர் எடுத்து கையில் வச்சுருந்தாலும் கடைசியில் ஒரு பச்சையும் ஒரு பிங்க்கும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி மசாலா போட்டு இது ஊறட்டும் கொஞ்ச நேரம். இது குழம்புலாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதை இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நான்வெஜ்ஜுங்களாமா? இல்லை வெஜ்ஜி. இல்லை வெஜ்ஜி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம். நாங்கள் வந்து டியூஸ்டே வந்து சாப்பிட மாட்டோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 நாள் எங்களோட வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது, ரொம்ப சோர்வில் வந்து போயிருக்கேன். நான் வெளியே போய் சாப்பிடலான்னு பார்த்தா நோ. அன்னைக்கு வந்து ஒரு நாள் என்னது அதான் பிரதோஷம், அப்புறம் வந்து பௌர்ணமி, அப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதெல்லாம் சேர்த்து நான்வெஜ் 4 நாள் சாப்பிட முடியாது. சரி பரவாயில்ல, நல்லா வந்து ஒரு கூட்டு ஒரு தயிர் பருப்பு சாதம் காலைல சொல்கிறாங்க, பருப்பு சாதம் செஞ்சிடலாமா அப்படின்ட்டு. எனக்கு கொடுமை, பருப்பு சாதம் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. இது பாசிப்பருப்பு கூட்டுடா. பாசிப்பருப்பு கூட்டா? ஆமாம், பாசிப்பருப்பு கூட்டு. அதனால் வந்து பாசிப்பருப்பு கூட்டோட நம்ம ஏன்டா என் பின்னாடியே சுத்துற? என்ன பண்ணுறீங்க தெரியல. அவன் எப்படி வரான் பாரு பின்னாடியே. என்னவோ இது ஆட்டுக்குட்டி அவங்க அம்மா பின்னாடி சுத்துமே அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம லாரியோ இன்டீரியர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை ஷூட் பண்ண வராங்க. ஒரு 3 மாதமாக அவங்களும் கேட்டு போங்க. நான் நினச்சேன் எங்கள் இதுலேயே போட்டோம் அப்புறம் உந்துற போகிறோம். இல்லை சார், நாங்கள் எல்லாருக்கிட்டே கேட்போம்
அதுவும் அம்மா கிட்ட வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எடுக்கிறாங்க. இல்லை ஐயோ கொஞ்சம் நல்லா எடுக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேரியோட வந்து நம்ம கிச்சனை அந்த கிச்சனும் அம்மா க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆமாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா வந்ததுலேருந்து உனக்கு வேலை இருந்தா நீ போ. இது என்னது இது அதில் தூக்கி போட்டீங்க? இல்லைப்பா, இது கொஞ்சமாக வைக்கலாம் குழம்புன்னு பார்த்தேன். அது காய் வந்து கொஞ்சம் கூடவாயிடுச்சு. சரி, அதனால் வேறு கடாயில் மாற்றிக்கலாம். தங்கப்பட்டு வைரப்பட்டு வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, ஓடி வந்துருங்க, வந்துரு வா. ஐயோ வந்துருங்கடி. மாமா உன்னை டென்ஷன் பண்ணுறானா? சரிம்மா, மாமா டென்ஷன் பண்ணுறானா? ஏய் கம்மன்றா சூரி. சரி பத்தா, நீ பத்தாம்மா, பத்தா நான் சரி. என்ன பண்றீங்க இன்னைக்கு ரமேஷ் வந்து பயங்கர டென்ஷன் பண்ணிட்டான் பாப்பாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு இந்த மூஞ்சில் இங்கே வந்து முத்தம் கொடுப்பான், அது பிடிக்காது. சரி நான் அச்சிடலாமா மாமாவை. ஏய் போடா. பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு வந்து ஐயோ வெஜ்ஜி தான் 4 நாள் அப்படின்னா, சரி நான்வெஜ்ஜி ஸ்டைலில் நம்ம கூட்டு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் வந்து நம்ம சோம்பு ஜீரகம் போட்டு தாளிப்போம். இதில் சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன். இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் வாங்க வேணாம், நான்வெஜ் ஸ்டூடியல் கூட்டு பண்ணணும் அப்படின்னா 1 கிலோ சோம்பு வாங்கி கூட்டு பண்ணுறேன். அடப்பாது. ஸோ அப்போ வந்து காய்கறிலாம் மிச்சம் போகிற என்ன அது அந்த டேஸ்ட்டில் வந்துடுமா? ஆமாம், மட்டன் சிக்கன் போடாமல் சோம்பு 1 கிலோ போட்டால் அந்த டேஸ்ட் வந்துடும். சோம்பு 1/4 டீஸ்பூன் தான் போடணும். 1/4 டீஸ்பூன் போட்டிங்க போட்டு. ஆமாம், சிக்கன்லாம் எதுவுமே போட வேண்டாம். சிக்கன் எதுவும் போட தேவையில்லை. நான்வெஜ் ஸ்டைல் வந்துடும். நான்வெஜ் வாசனை வரும்ல. நான்வெஜ் வாசனை தான் வரும். ஆமாம், நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து இந்த சிக்கன் குழம்பு மசாலா, இது வந்து எல்லாரும் நினச்சிக்கிறீங்க சிக்கன் குழம்பு மசாலானா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. இது நான்வெஜ் கிடையாது. நார்மலாக நம்ம சேர்க்குற பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, மிளகாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா நம்மளுக்கு அந்த நான்வெஜ் வாசனைக்காக தான் இந்த மசாலா சேர்க்குறோம். இதில் நான்வெஜ் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. நிறைய பேர் நம்மக்கிட்ட பிராமின்ஸு அதுக்கப்புறம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஐயோ நான்வெஜ் மசாலாவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற அந்த தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் இதை வாங்கி வந்து சாப்பிட்லாம். இந்த கூட்டு வந்து இதில் ஊற்றிடுவோம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 கிராம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே இந்த இதுவுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி புளி சேர்க்கணும். புளிக்கரண கிழங்குக்கு அதுவும் பழசானாலே நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, அதனால் கொஞ்சம் முழுசாக இல்லாமல் இருக்குது. இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே புளிக்கரணை வாரத்தில் 1 நாள் 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உடம்புக்கு எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. பைல்ஸ் உள்ளவங்களுக்கு இது வந்து லேகிய மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த லேகியம் அட போட அது என்னது? பைல்ஸ். ஃபைல் இல்லை, மூலம். இந்த பையன் கூட நான் பேசவே மாட்டேனுமே. இப்போ மூளை இருக்கு அப்படின்னாக்கா மூளை இல்லடா.
அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேகியம் பண்ணணும். லேகியம் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா இந்த புடிக்கரணையை வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 லெமன் புழிஞ்சி அப்படியே வச்சிடணும். ஒரு 1 ஹவர் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் இல்லைனா பனவெல்லம், அதாவது எவ்வளோ நீங்கள் அளவு வந்து இந்த புடிக்கரணை இப்போ 100 கிராம் எடுக்கிறீங்க, ஒரு 1/4 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கணும். அதாவது நாட்டு வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, பனை வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து கடாயில் ஒரு 100 கிராம் 100லேருந்து 150 கிராம் நெய் ஊற்றிட்டு இந்த கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிண்டணும். வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இது நல்லா அப்படி திரண்டு வரும்போது இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துடும். வந்த உடனே அதை அதாவது அந்த காயில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் தண்ணியும் போய் அந்த நெய்யும் அந்த அந்த வெள்ளைப்பாகும் ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து வரும்போது அப்படியே லேகியம் மாதிரி வரும். இது டெய்லி வந்து காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து சரியாக போயிடும். ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா டெலிட் பண்ணாதீங்க. இந்த லேகியம் சாப்பிட்டீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அது என்னன்னு சொல்லி தரியா நீ எங்கன்னா சொல்லித்தரேன். எத்தனை டைம் சொல்லித்தரேன்? ஃபைல்ஸ் 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 ஃபைல்ஸா? ஃபைல் TILES ஃபைல்ஸ் ஃபைல்ஸ். அந்த TILE எல்லாம் வராது எனக்கு. பாருங்க, எப்பவுமே வத்த குழம்பு வச்சோம்னா ஒரு அப்பளம் பொரிச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதான் காரக்குழம்பு மாதிரி வைக்கிற எதுக்குமே நமக்கு வந்து அப்பளம் சைடிஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்க, காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து ஊறிச்சு, இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், அப்பளம், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடிக்கரணை குழம்பு, காலிஃப்ளவர் வறுவலா இல்லை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.